ஓம் சக்தி. ஆன்மீக குரு பங்காரு அம்மாவை விழாந்தோறும் குரு பக்தியை வெளிப்படுத்தும் அனைத்து சீடர்களுக்கும் பாராட்டுக்களும் நன்றி. ஏன்னா ஒரு குருவை நம்ம நிலைநிறுத்துதான் நினைக்காதீங்க. நம்ம அவரை வழிபடும் போது உலகத்துக்கு அவர் செய்த செயலை சொல்லும் போதும் அவர் நிலையாக இருப்பார். ஏன்னா இன்று சில பக்தர்களாக இருக்கும் நீங்கள் அவரை பரப்புவது மூலம் அவர் சொன்ன பக்தி தொண்டு தர்மம் தியானம் தொடர்ந்து செய்வது மூலம் அவரோட சக்தி நெறி இருக்கும். இந்த 48 மண்டல பூஜையில் அம்மாவை நம்பி தினமும் அபிஷேகம் செய்து அவர் நிலைநிறுத்தி பேரொழியாக இன்னும் பல குடும்பங்களை வழி நடத்தணும்னு தினம் அபிஷேகம் செய்த பக்தர்களுக்கும் தினமும் மந்திரங்கள் படித்த பக்தர்களுக்கும் பூரண அருள், குருவின் அருள் உண்டு. இன்னைக்கு நம்ம சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் சிறப்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் கவனிக்கிறாங்க, யார் பாராட்டுறாங்க, என்னுடைய வளர்ச்சி என்னன்னு பார்க்காம இந்த உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் இந்த குருவை வணங்குவேன். அவரை தினந்தோறும் நினைப்பதற்கும் அவர் இந்த அம்மா நிலைநிலையத்துக்கு மருவத்தூரில் அவரை தரிசிப்பதற்கு முயற்சி செய்கிற அத்தனை பக்தர்களுக்கும் உங்களுக்கு நினைத்தது நடக்க வேண்டும், அம்மாவுடைய பேரருள் கிடைக்க வேண்டும். இன்னைக்கு யார் அன்னதானத்துக்கெல்லாம் கொடுத்தது? உங்களால் மட்டும்தான். அம்மா தாய் சக்தியாக சில பேரை பசியாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா அந்த தர்மம் இருக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். 48 மண்டல பூஜை என்னும்போது ஒரு நிஜமும் நம்மளுக்கு உண்மையும் வெளிப்படுத்துவது. இனி அம்மாவை இத்தனை ஓராண்டுகளாக காத்திருந்தோம், அம்மா திரும்பி வரணும், அம்மா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பல இதில் தேடணும். நீங்கள் எந்த அளவுக்கு குரு பக்தியோடு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு வேள்வி கலசத்தில் அம்மா அத்தனை பட்டர்ஃப்ளையாக வண்ணத்து பூச்சா அவ்வளோ நேரம் அந்த சக்கரம் யாக குண்டத்தில் மேலாம் அமர்ந்து நான் இங்கு தான் இருக்கிறேன், கவலைப்படாதே மகனே மகளேன்னு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த குரு கலசத்துக்கிட்ட அந்த வண்ணத்து பூச்சி அதிக நேரம் அமர்ந்து போச்சு. அப்படின்னா என்ன இருக்கிறோம்? என்னை இறைவனாக தேடுங்கள், இறை செயலை செய்யுங்கள், இயற்கை மூலமே நான் உங்களுக்கு இனிமேல் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு அம்மா சொல்கிற ஒரு விதத்தில் இருக்குது. இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் என்னென்னா உங்களை பற்றி தான். உங்களிடம் உங்கள் கூடயே இருக்கிறது, உங்களால் ஒதுக்க முடியாது, துண்டிக்கப்பட முடியாது, அது உங்களோட தொடர்ந்தே வரும். அது என்னது? அது உங்களுடைய நிழல். அம்மா சொல்கிறாங்க நிஜம், நிழல். நிழல் என்பது 2 வகைப்படும். ஒன்று, வெயில் காலத்தில் நம்ம களைச்சி அந்த வெப்பத்தில் இருக்கும்போது ஒரு நிழல் கிடைக்காதா அப்படின்னு ஒரு மரத்துக்கு அடியில் போய் உட்காடுறோம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? அப்படி சுகமாக இருக்கும். அவ்வளோ அவஸ்தை, அவ்வளோ ஒரு அவநம்பிக்கை. அப்படி இருக்கும்போது ஒரு தாய் மரமாக அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டு அரைச்சி நம்மளெல்லாம் அணைச்சிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அவளுடைய நிழலில், அவளுடைய மடியில் நம்ம எல்லாம் அரவணைக்கும் அந்த தாய்க்கு நன்றி. அந்த ஈடே இணை கிடையாது. அம்மாவுடைய கருணை ஈடே இணை கிடையாது. நம்மளை நிழல் போல் துரத்தும் பல பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல பயம். பயம் எதை பற்றி இருக்கணும் அப்படின்னா, உணவு கிடைக்குமா, காற்று கிடைக்குமா, அப்புறம் தண்ணீர் கிடைக்குமான்னு பயம் இருக்கும். அதுதான் உண்மையான பயம். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பயம்? உயிரோடு இருப்பனா, பணம் கிடைக்குமா, என் சொத்தை அபகரிச்சிக்க மாட்டாங்களா, இப்படின்னு ஒரு பயம் இருந்தால் அம்மா சொல்கிறாங்க, அந்த நிழலை எப்படி நான் அகற்றுவதுன்னு கேட்குறாங்க.
உங்களுடைய அற்புதமான நிழலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஆன்மீக வெளிச்சம் வந்தவுடனே என்ன ஆகும்? ஒரு விளக்கோட வெளிச்சம் வந்தவுடனே என்ன ஆகும்? நிழல் கட்டுப்படுத்தப்படும், அகற்ற முடியாது. ஏன்னா அந்த விளக்கின் பிம்பத்திலிருந்தே பாருங்க கீழே ஒரு நிழல் இருக்கும், அதை கட்டுப்படுத்த தான் முடியும். அது மாதிரி சில விஷயங்களை அம்மா சொல்றாங்க, ஊழ்வினை நாம் செய்கின்ற பாவம் என்ன அப்படின்றதுல நம்மளுக்கு பரம்பரையா நோய் சிலது வரலாம், அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கணும். அடுத்தது பரம்பரையா நம்ம செல்வம் கொண்டு வாழ்ந்தது அழிந்து கொண்டே இருக்கிறதை கட்டுப்படுத்த முடியணும். அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக மூலம் நிழலை எப்படி நம்ம கட்டுப்படுத்துதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்க எல்லாரும் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வெட்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது நான் வெட்கப்படக்கூடிய விஷயம் என்ன, அசிங்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அதுதான் நிழல். இப்போ அந்த நிழலை நம்ம குறைக்கணும், ஒதுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீக மூலம் ஆன்ம ஒளியை ஏற்று அதை நீங்கள் விளக்கணும், இருளை நீக்கணும். இரண்டும் அவசியம். எப்படின்னா, இருட்டாக இருக்கிற இடத்துல இருக்கும்போது தான் வெளிச்சத்தினோட அருமை தெரியும் இல்லையா? அந்த வெளிச்சம் இருந்தால் தான் நிழலுமே விழும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அதனால் நம்மளுக்கு இருண்ட சூழ்நிலையை பற்றி தெரியாது. ஆனால் சுற்றி உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலையிலிருந்து கற்கள் உருண்டு வருது, தெய்வமே அமர்ந்திருக்கிற மலையிலிருந்து மண் உருண்டு வருது, ஆறு காற்றாட்டு மாதிரி எங்கே பார்த்தாலும் போகுது, தன்னுடைய வழி என்னன்னு தெரியாமல் கடல் கொந்தளிக்குது, காற்று சீற்றம் அடைகிறது. இதில் நாம் எப்படி வாழ்வது? அப்பயே அம்மா 1970 அம்மா சொன்னாங்க, இயற்கையை சீண்டாதே அப்படின்னு 8 ஆன்மீக மாநாடு நடத்தினாங்க. இயற்கையை சீண்டினால் அதனுடைய சீற்றத்தை பேரழிவில் கொண்டு போய் தான் விடும்னு சொன்னாங்க. ஸோ இந்த வழிபாடில் நீங்கள் நிழலாக நினைக்க வேண்டியது, அதை எப்படி அகற்றுவதுன்னு நீங்கள் தியானம் செய்ய போகிறீங்க. அந்த அருளை கேட்க போகிறீங்க. அம்மாவுடைய வெளிச்சத்தில் அருளை கேளு. அம்மா என் மேலே கருணையாக இருக்காங்களா, பாசமாக இருக்காங்களா, அன்பாக இருக்காங்களான்னு எப்படி நான் உணர்ந்துக்கிறது? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அறம் செய், நீ தர்மம் செய். அந்த அறம் என்பது அன்னதானம், மற்றவர் பசியை போக்குவது அவசியம். அந்த அறத்தை அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணும்னா, அருளாக மாற்ற வேண்டும். அப்படின்னா நம்ம உணரப்பட வேண்டும். அந்த உணர்வதுக்கு தான் தொண்டு, தியானம் எல்லாம். அடுத்த கட்டமாக பூரண அருளை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனசு அமைதி நிம்மதியாக இருக்கணும். எந்த பற்றியும் வருத்தப்படாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும். எது உண்மை? இல்லாத பொருளை இருப்பதாக நம்புவது, இருப்பதை இல்லாததாக நம்புவது. யார் இங்கே இருப்பது? அம்மா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உருவத்தில் வரலை, இப்படி நம்மளுக்கு சில காரியங்கள் நடக்கலைன்னா அம்மா இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் சொசைட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. டேட்டா ஃப்ரீயாக கிடைக்குமா, வைஃபை உண்டா, செல்ஃபோன் கம்மி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குமா, நெட்வொர்க் கிடைக்குமான்ற ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் இல்லாததை இருப்பதாக நம்புகிறார்கள். இந்த டிஜிட்டல் மணி அவங்களுக்கு எல்லாமே, இந்த டிஜிட்டலில் யாரை ஒன்றா எதை பற்றி ஒன்றா கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டுனால எந்த பாதிப்பும் இல்லை. சக்தி, நான் என்ன போரா தொடக்கிறேன், நான் என்ன கொலையா பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்குறாங்க. உங்கள் வார்த்தைகள் போதும் சில பேரை தற்கொலை செய்வதற்கு. நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாவே சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னத்துக்கு அந்த மீடியாவுக்கு வந்தாங்கன்னா, தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக வந்தாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய உருவத்தையும் ஒரு விதியும் கொச்சப்படுத்தும் போது அவர்கள் இந்த வாழ்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், செல்ஃபோன் வாழ்க்கை உண்மையா? அதெல்லாம் பொய்ன்னு ஒவ்வொரு முறை புயல் அடிக்கும் போதும் வெள்ளம் அடிக்கும் போதும் உங்களுக்கு நிருபம் கரெக்டா? நெட்டு கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட்டு கிடையாது,
இருட்டில் தான் திரும்ப வாழ்கிறீங்க. அப்போ யாராவது ப்ரெட்டு கொடுப்பாங்களா, பிஸ்கட் கொடுப்பாங்களான்னு நினைக்கிறீங்க. அப்போ செவ்வாடை சக்தி சுட சுட சாம்பார் சாதத்தோடு வரணும்னு நினைக்கிறீங்க. இவங்களெல்லாம் அம்மா வளர்க்கலைன்னா எப்படி வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? 2 வேளை பசி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டலம் போட மாட்டாங்களா? யாராவது போட்டில் வந்து சோறு கொடுக்க மாட்டாங்களா? என்னை வந்து இந்த வெள்ளத்துலேருந்து மீட்ட மாட்டாங்கன்னு அப்போ அந்த நொடி மட்டும்தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம அறம் செய்வதோ அதை சார்ந்த மக்களை வளர்ப்பதற்கோ நம்ம முயற்சி செய்வதே கிடையாது. உண்மையா இல்லையா? அந்த நொடி பொழுதுதான். அப்போ இல்லாததை இருப்பதாக நினைக்கிறீங்க. எப்படின்னா, நிரந்தரமாக எனக்கு இப்படி தான் சாப்பாடு கிடைக்க போகுது, அதுக்கு நான் பணத்தை தேடினா போதும், அருள் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் கடவுள் இருக்கிறாருன்றத கடவுள் எப்போ பார்த்தாலும் எனக்கு நிர்வகிக்கணும் அது சொல்கிறீங்க. அது தவறு. ஸோ அதை பற்றி ஒரு அருள்வாக்கு தான் இன்றைய அருள்வாக்கு. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. என்னை விட்டு ஓடாதே, உங்களுக்கு இங்கேயே அருளும் உண்டு, பொருளும் உண்டு. அங்கும் இங்கும் ஓடாதே, உன் நிழல் எங்கு சென்றாலும் தொடரும். உங்களுக்கு இங்கேயே அருளும் உண்டு. இதுதான் அருள் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பேரானந்தமா இருக்கேன். அம்மா மண்ணை மதிக்க முடியுது, அம்மாவை பார்க்க முடியுது, வழிபாட முடியுது, மந்திரத்தை கேட்க முடியுதுனாவே அதுவே அருள். ஏன்னா சில காலம் நம்மளுக்கு காலம் ஓடும்போது நம்மளுக்கு இங்கே வர வாய்ப்பு கூட மறுக்கப்படும். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே அம்மாவை பார்க்கணும், அம்மா மண்ணை மதிக்கணும். ஏன்னா இந்த அவதரித்த மண் இது. இந்த மேல்மருவத்தூர் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வயசானாலும் தொண்டு செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் முக்கியம். பொருளும் உண்டு. உண்மையை சொல்லுங்க, இங்கே வந்த பிறகு பொருளாதாரத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்களா இல்லையா? யாருக்கு எவ்வளோ நகை கொடுத்தேன், சொத்து கொடுத்தேன், வேலை கொடுத்தேன், குழந்தை கொடுத்தேன், கல்யாணம் பண்ணேன், அந்த கதையெல்லாம் எடுத்துச்சுன்னா 2 பொருள் உண்டு. அர்த்தம் தெரிந்து வாழ்வது. எலுமிச்சம்பழம் மரத்துக்கு கூட தெரியுது, நான் எலுமிச்சம்பழம் கொடுக்கும்போது புளிப்பாக இருக்கணும். இன்னைக்கு உண்மையாகவே அம்மா கிட்ட உட்காரும்போது அந்த மலர்களுடைய வாசனம் இருக்கு இல்லையா, அந்த மலர்களுடைய அந்த வாசனையை வந்து அதுக்கு அதனுடைய பொருள் தெரியுது. நான் தெய்வத்திடம் வந்திருக்கேன், அது வாசனையை தர வேண்டும் என்பது. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய வாசனை என்பது செயலாக இருக்க வேண்டும். 2 விதமான ஒரு பொருள். கடவுள் தரும் பொருளுள்ள வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் ஆன்மீகத்தை வாழணும். 2வது பொருள் புரிந்து வாழ வேண்டும். அது இனியாவது நடக்க வேண்டும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்றைய வியாழன் வழிபாடுலேருந்து தெரிஞ்சுக்குங்க, மனிதன் உற்பத்தி செய்கின்ற எந்த பொருளும் இயற்கை சார்ந்த பொருள் அல்ல. அவன் தானாகவே கற்பனையில் உருவாக்கின ஒரு பொருள். அதை தேடி தெரியாதீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் படம் காமிச்சேன். அந்த நகை அப்படியே பூமியில் கிடச்சிது, எப்படி இருந்துச்சு? மண்ணுக்குள்ளே புதை உண்டு. ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்ததை மனுஷன் என்ன பண்ணான்? அதை பேராசைக்குரிய பொருளாக மாற்றினான். 2வது சொல்லுங்க, இதெல்லாம் உலகத்தில் விலை மதிக்க முடியுதுன்னு அப்படின்னு சொன்னது எது? அந்த காசா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், விலை மதிக்க தக்கது என்னன்னா உங்களுடைய உயிர். உயிர் போனால் வராது. அந்த உயிரில் இருக்க வேண்டிய உடல் அவசியம். அதனால் அதை நல்லா பார்த்துக்குங்க. அந்த கூடு அவசியம். நாக்க அடக்கத்தோட வைங்க, அது ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு இங்கேயே அருளும் உண்டு. அதை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் நான் கொடுப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளும் உண்டு. நிஜமாக தர்மம் செய்யக்கூடிய பொருளும் வசதிகளும் அம்மா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் அங்கும் இங்கும் ஓடாதே. இப்படி அப்படியே ஓடிட்டு இருந்தா நான் கொடுக்கறது எதுவுமே உனக்கு உணர முடியாது, கிடைக்காதுன்னு அம்மா சொல்றாங்க. உன் நிழல் எங்கு சென்றாலும் தொடரும். நான் முன்பு செய்த பாவம் தொடர்ந்து வரும். அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், உங்க நிழல் கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஒதுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த பாவத்தை போக்குவதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்னா தர்மம் செய்கிறோம், தொண்டு செய்கிறோம். அதனால் உங்கள் நிழல் அம்மாவுடைய பேரொளியில் பல வண்ணங்களாக மாறி உங்களுடைய ஊழ்வினை குறைந்து எல்லாம் அவளுடைய அருளை பெற்று ஆன்மீகத்தில் சந்தோஷமாக இருங்கள். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, தியானம்,
நல்லா உட்காருங்க. இந்த முறை ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ. நான் சொல்கிறத 1 நிமிடம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம எல்லாமே தியானத்துக்கு போவோம். கண் இருக்கா? கண் இருக்குன்னா பார்ப்பதற்கல்ல, அதை மூடுங்க. நான் சொல்லும்போது ஒவ்வொன்றா செய்யுங்க. கண்ணை மூடுங்க. அடுத்தது உங்கள் காதுகள் கேட்பதற்கு ஆனது என்பதை அமைதியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க. இந்த நாக்கு என்பது சுவைக்கு மட்டுமல்ல, சுவையான பேச்சுக்களும் அர்த்தமுள்ள பேச்சுக்களும் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய பேச்சுக்களும் இருக்கணும். அடுத்தது உங்கள் உயிர் எங்கிருப்பதை உணருங்கள். அம்மாவுடைய மனத்தை நுகர வேண்டும். அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனத்தை நுகர வேண்டும். சுவை அது ரொம்ப அவசியம். கடைசியாக உங்களுக்கு அம்மா உணர்த்துகின்ற ஒரு விஷயத்தை சிந்தனையாக அம்மாவிடம் பெற வேண்டும். அம்மா எனக்கு எண்ணங்கள் மட்டும்தான் உண்டு. பல எண்ணங்கள், உன்னை பற்றி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அம்மாவை நிலைநிறுத்தணும், அம்மா பல நூற்றாண்டுகள் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் சில பெண்கள் மட்டும்தான் அம்மாவுடைய கல்வெட்டு, அருள்வாக்கு கல்வெட்டை பண்ணியிருக்காங்க. சில பேர் மட்டும்தான் அம்மாவுடைய மந்திரத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்காங்க. சில பேர் தான் அம்மாவுடைய படத்தை எங்கே பார்த்தாலும் கொடுத்துருக்காங்க. சில பேர் மட்டும்தான் அம்மா நிலைநிறுத்துவதற்கான ஆதாரான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் இனி நான் உன் சிந்தனையை செயல்படுத்துவேன். உன்னை பல நூற்றாண்டுகள் வரும் பெண்கள் உன்னை வழிபட வேண்டும். அவர்கள் உன்னுடைய அவதாரத்தின் நோக்கத்தை தெரிய வேண்டும். உன் அற்புதமான ஒரு தாய்ப்பாசத்தை அவர்கள் பெற வேண்டும். இதை நான் எப்போது செயல்படுத்துவேன் என்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடு. என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக முன் நான் இதை செயல்படுத்தணும். அம்மாவே, தாயே, கருணையே, செல்லமே, என் பாச மலரே, என்னுடைய அன்னையே, அன்னபூரணியே, செல்வ செழிப்பே, செவ்வாடையின் உயிரே அப்படின்னு நினச்சி இனி நாம் தியானம் செய்வோம். ஓம் சக்தி. ஸோ கண்ணை மூடிக்குங்க, சுவாசத்தை உணருங்க, அம்மாவுடைய மனத்தை நினைங்க, காதுகளை என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்கள். ஸோ தெளிவு, அம்மா திருமேனியை காண வேண்டும். தெளிவு, அம்மாவுடைய வாக்கை கேட்க வேண்டும். தெளிவு, அம்மாவுடைய நாமம் செப்ப வேண்டும். தெளிவு, அம்மாவுடைய சிந்தனையை செயல்படுத்த வேண்டும். தியானம் இருப்போம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.